அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். பழக்கூடி எடுத்துட்டு வந்து என்னடா முன்னாடி வைக்கிறாளே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு இந்த பழங்கள்ல ஒரு பழத்தை தான் நான் ஜிவாக்கு ஸ்நாக்கா கொடுக்க போறேன். அதுல வந்து பேரிக்காயை தான் கொடுக்க போறேன். பியர் பேரிக்கா, நார்ச்சத்து நிறைந்துள்ள பேரிக்கா வந்து குழந்தைங்களுக்கு எந்தெந்த விதத்துல ஹெல்ப் பண்ணுது, அதாவது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல என்னென்னலாம் பண்ணுது, மலச்சிக்கலுக்கு எப்படியெல்லாம் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு அதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லிட்டு அதை வந்து எப்படி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்ல போறேன். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, ஜஸ்ட் கட் பண்ணி கொடுக்க தான் போறேன். ஆனாலும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்ல போறதால இந்த வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோவா தான் இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. குழந்தைங்களுக்கு 6 மாதத்துல இருந்தே பேரிக்காயை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா மலச்சிக்கல் வந்து 6 மாதத்துல இருந்தே தொடங்கிடுது குழந்தைங்களுக்கு. ஸோ அதை வந்து ஜூஸாவோ பியூரியாவோ கண்டிப்பா கொடுக்கலாம். ஆனா வந்து சில குழந்தைங்களுக்கு அலர்ஜி ஆகுற மாதிரி இருந்தா அதை நிறுத்திட்டு 9 மாதம் இல்ல 10 மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பேரிக்காயை வந்து தோலோட தான் கண்டிப்பா கொடுக்கணும். ஆனா இப்போ ஜிவா என்னோட குழந்தை தோலோட சாப்பிட மாட்டா அப்படிங்கிற ரீசனுக்காக தான் நான் தோலை எடுக்கிறேன். உங்க குழந்தை தோலோட சாப்பிட்டா கண்டிப்பா தோலோடவே கட் பண்ணி கொடுங்க. இன்னைக்கு நான் இந்த 2 பழத்தை 100 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கினா ஆக மொத்தம் கிலோ வந்து 360 ரூபாய் இதோடது. இவ்வளோ விலை இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல 2 ரூபாய்க்கு ஒரு பழம் கொடுப்பாங்க, உப்பு மிளகாத்தல் போட்டு கொடுப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த ஞாபகம் எல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப. இந்த பேரிக்கா குழந்தைங்களுக்கு எந்தெந்த விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். பேரிக்காயில ஃபைபர், நார்ச்சத்து வந்து 6% இருக்கிறதால இது வந்து கட் ஹெல்த்துக்கு, அதாவது குடல் இரைப்பை அதோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்மளோட ஸ்டூல், அதாவது குழந்தைங்களோட ஸ்டூல்ல மலத்தை இலகுவாக்கி அதை வெளியே கொண்டு வரதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய முக்கிய பங்கா இது இருக்கு. சோ இதுல இருக்க சத்துக்களை அடுத்தடுத்து பார்ப்போம். பொட்டாசியம் சத்து 4% இருக்கிறதால பொட்டாசியம் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனிங்க்கு, அதாவது இதயம் வந்து சீரா செயல்படுறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா இதுல இருக்க சத்து வந்து காப்பர் வந்து 16% இருக்குது. காப்பர் வந்து இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் நரம்பு மண்டலத்துக்கும் அப்புறம் கொலஸ்ட்ரால கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வர ஹார்ட் டிசீஸ், அப்புறம் ஹை பிளட் பிரஷர், அப்புறம் வந்து இந்த கேன்சர், அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கண்ட்ரோல்டா வச்சுக்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ரூட் வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைங்க வர காரணமே கொலஸ்ட்ரால் அப்புறம் வந்து ஃபேட் தான். ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லாம இருக்குது இந்த பழத்துல. அதனால இதை கண்டிப்பா எடுத்துக்கணும். பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பா எடுத்துக்கணும். ஜிவாவை வந்து நானும் எப்படியோ ஊட்டி பார்த்துட்டேன், அதை சாப்பிடவே இல்லை. இருந்தாலும் அவங்க சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு விடாம ஒரு 2 மணி நேரம், கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போது அவங்களை படிக்க வச்சு அப்புறம் விளையாட்டு காமிச்சு ஒரு பீஸா கொடுத்து சாப்பிட வச்சேன். ஏன்னா இன்னைக்கு அவங்க மறுக்கிற ஒரு நல்ல விஷயம் தான் அவங்களுக்கு நாளைக்கு அது பிரச்சனையா வந்து. இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு அம்மாவா என் லைஃப்ல என் பொண்ணுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுதான். அவளுக்கு என்ன பிரச்சனை, அவளுக்கு என்ன மாதிரி சொல்யூஷன் நான் கொடுத்தேன் அப்படிங்கறது தான் உங்களுக்கு வீடியோவா நான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ மூலமா எந்த மிஸ்இன்ஃபர்மேஷனும் மிஸ்லீடும் நான் பண்ணல. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நல்ல விஷயம் கண்டிப்பா ஷேர் பண்றதுல தப்பு இல்லை. ஸோ இன்னொரு வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.